டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது கருணைகளை அளவே இல்லாமல் நம்ம பருகிட்டு இருக்கோம். முருகப்பெருமான் நமக்கு இறையின்பம் கொடுத்து நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக அந்த முருகப்பெருமான் தயாராக இருக்கிறான். நமக்கு அந்த பக்தி இருக்கா? அந்த முருகப்பெருமானை சரண் புகுவதற்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானது அடியார்கள் பலரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். பாம்பன் சுவாமிகளை பார்த்தோம், நக்கீரரை பார்த்தோம், சிவகாமி அம்மையார் பார்த்தோம், எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். இவர்களில் போகர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். நம்ம இன்னும் போகரை பற்றி பார்க்கல. போகர் ரொம்ப முக்கியமானவர். போகர்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது 18 சித்தர்களில் இவர் ஒருத்தர். ரெண்டாவது பழனி. பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி போகர் பெருமான் வடிவமைச்சது. இதை எங்கே வடிவமைச்சார் தெரியுமா? பழனியில் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி விக்கிரகம் நவபாஷாணத்தினால் ஆனது. அதை எங்கே தயார் பண்ணினார் அப்படின்னா, பூம்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தயார் பண்ணினார். அதாவது பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுப்புற உள்ள ஒரு இடம், யானை முட்டி குகைன்னு பேர். யானை முட்டி குகை அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல தான் தயார் பண்ணினார். எங்கே இருக்குது பூம்பாறை? கொடைக்கானல். ஒரு உல்லாசத்திற்காக, ஒரு சுற்றுலாவுக்காக, ஒரு கோடை காலத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் அவரவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு தங்கக்கூடிய கோடை வாசஸ்தலம் இந்த கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் சங்க இலக்கியங்களில் புராணங்களில் கோடை நகர் என்று சொல்லப்படுகிறது, கோடை மலை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எப்படி குறிஞ்சியாண்டவர் கோவில்னு ஒரு கோவில் நகரத்தில் காணப்படுகிறதோ, இதே கொடைக்கானலில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஆலயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. குழந்தை வேலப்பர். இந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி சுவாமி மாதிரி தான் இருக்கும். இந்த விக்கிரகமும் பழனியில் இருக்கிற விக்கிரகமும் ரெண்டையும் வடித்தவர் போகர் பெருமான். ரெண்டுமே நவபாஷாணத்தினால் ஆனது. இந்திய தேசத்திலேயே நவபாஷாணத்தினால் ஆன முருகப்பெருமான் 2 கோவிலில் தான் இருக்குது. ஒன்று பழனி, இன்னொன்று இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற பூம்பாறை. எவ்வளோ பெருமை பாருங்கள். நமக்கெல்லாம் இந்த நவபாஷாணம் அப்படிங்கிறத பற்றி ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் மூலிகை கட்டுக்கள். பல மூலிகைகளை கலந்து தான், அவற்றை ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்து தான் நம்ம மருந்துகள் இவற்றையெல்லாம் தயார் செய்ய முடியும். ஒரு சுவாமியை நம்ம தயார் பண்ணணும், ஒரு ஆலயத்தினுடைய பிரதான விக்கிரகத்தை தயார் பண்ணணும் அப்படின்னா உலோகத்தினால் தயார் செய்யலாம், கல்லினால் தயார் செய்யலாம், மரத்தினால் தயார் செய்யலாம், சுதையினால் தயார் செய்யலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த பழனியும் பூம்பாறையும் முருகப்பெருமான் நவபாஷாணத்தினால் ஆனவர். மூலிகைகள் வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த விக்கிரகங்களுக்கு இத்தனை சிறப்பு. இந்த போகர் பெருமான் முதலாக இந்த நவபாஷாணத்திற்கு உண்டான மூலிகைகள் எல்லாவற்றையும் தயார் செய்து பஞ்சபூத சக்திகளின் ஆற்றலை பெற்று எங்கே தயார் பண்ணுறார்? யானை முட்டி குகையில் தயார் பண்ணுறார் முதலாக. அப்போ பூம்பாறையில் கோவில் கிடையாது. முதலாக தான் தயார் செய்த விக்கிரகத்தை நவபாஷாண முருகன் திருமேனியை எங்கே வைக்கிறார்? பழனியில் பிரதிஷ்டை பண்ணுறார். பழனியில். அதன் பிறகு சில காலம் போகர் சீனாவுக்கு சென்றாராம். போகர் சீனாவுக்கெல்லாம் நினச்ச மாத்திரத்தில் போவர். நம்ம சீனா இல்லை, பக்கத்தில் இருக்க துபாய்க்கு போகணும், சிங்கப்பூர் போகணும்னா நமக்கெல்லாம் இன்றைக்கி பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். ஒரு சித்தர் பெருமான் அப்படின்னா ஆகாய மார்க்கமாக அவர்கள் சென்று விடுவார்கள். க்ஷண நேரத்தில் சென்று விடுவார்கள். கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ளே இவர்களால் நினைத்தால் இங்கிருந்து சீனாவில் இருக்க முடியும். அதுபோல் போகர் பெருமான் அடிக்கடி செல்வார். இலங்கை தேசம் சென்று இருக்கிறார். போகருடைய சரிதத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
சீனாவுக்கு போய் சில காலம் அங்கே தவம் இருந்து பலவிதமான சக்திகளை பெற்று மீண்டும் வருகிறார். எங்கே? யானை முட்டி குகைக்கு. முதல்ல ஒரு விக்கிரகம் எங்கே பிரதிஷ்டை பண்ணார்? பழனியில். அடுத்து இதே போல் இன்னொரு விக்கிரகத்தை தயார் செய்கிறார் இந்த யானை முட்டி குகையில். இந்த விக்கிரகம் குருமூப்பு அப்படின்னு சில கலவைகளை தயார் பண்ணி ஒரு அருமருந்தாக்கி, இதுவும் நவபாஷாணம் தான், இதுக்கு குருமூப்புன்னு பேர். இதை தயார் பண்ணி இந்த விக்கிரகத்தை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறார் அப்படின்னா பூம்பாறையில் பிரதிஷ்டை பண்ணுறார். என்ன காரணத்தினால இதை பூம்பாறையில் பிரதிஷ்டை பண்ணுறாருன்னா, இவர் தயார் பண்ணின இந்த விக்கிரகம் எங்கே? பூம்பாறையில் நம்ம தரிசனம் பண்ண போகிற குழந்தை வேலப்பர் விக்கிரகம் என்ன டிகிரி செல்சியஸில் இருக்கணும் அப்படின்னா 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணுமா. 15 டிகிரிலேருந்து 20 டிகிரியில் இருக்கணும் அப்படின்னா ஒரு மதுரையில் கொண்டு வைக்க முடியுமா, கோயம்புத்தூரில் கொண்டு வைக்க முடியுமா? வெப்பநிலை மாறும். அதனால் இவர் என்ன பண்ணாராம், பூம்பாறை கொடைக்கானல் எப்படி இருக்கும், எப்போவுமே அதுக்கு கீழே தான் இருக்கும், அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறார். இதில் ஒன்று நல்லா கவனிங்க, பழனிக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ட்ரெயின்லேயோ கார்லேயோ பஸ்ஸுலேயோ நீங்கள் பழனிக்கு போயிடலாம். போன மாத்திரத்தில் ஒரு கியூவில் நின்று பழனி முருகனை தரிசனம் பண்ணலாம். ஆனால் இந்த பூம்பாறை முருகப்பெருமானை நீங்கள் நினைச்சால் தரிசனம் செய்ய முடியாதான். நீங்கள் நினச்சா தரிசனம் பண்ண முடியாது. அந்த முருகப்பெருமான் நினைத்தால் மட்டுமே நீங்கள் பூம்பாறைக்கு வர முடியுமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் கொடைக்கானல் போயிருப்பீங்க, குறிஞ்சி ஆண்டவரை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. உங்களில் எத்தனை பேர் பூம்பாறைக்கு போயிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். ஆஹா, பூம்பாறை நம்ம போக முடியலையே, நம்ம திட்டம் போட்டோமே அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அப்படின்னா அந்த முருகப்பெருமான் விருப்பப்பட்டு நம்மை அழைத்தால் மட்டுமே பூம்பாறைக்கு செல்ல முடியுமா? முதல்ல பண்ணது யார் வேணாலும் வரலாம். ரெண்டாவதாக போகர் தயார் பண்ண விக்கிரகம் பூம்பாறைக்கு முருகப்பெருமான் நினைச்சால் மட்டுமே போக முடியுமா? என்ன சொல்கிறாங்க, இந்த கோவிலில் இருக்கிறவங்க இந்த கோவில் வாசல் வரைக்கும் வருவாங்க சார். கோவில் வாசலுக்கு வருவாங்க, ஏதோ ஒரு ஃபோன் வரும், திரும்பி போயிடுவாங்க, கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க. முருகப்பெருமானுடைய அழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு போக முடியும். இது ரெண்டாவது விக்கிரகம். இன்னொன்று சொல்கிறாங்க, ஆனால் இதற்கான ஆதாரங்கள் அந்த அளவுக்கு இல்லை. போகர் மூன்றாவது ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணினார், இதே நவபாஷாணத்தில். அதை எங்கே வச்சார்? மதிகெட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணினார்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான ஆதாரங்கள் இன்று வரை கிடையாது. இதே கொடைக்கானலில் மதிகெட்டான் சோலைன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு வனம் இருக்குது. எக்கச்சக்கமான ஹெக்டேர் பகுதிகளை உள்ளடக்கியது மதிகெட்டான் சோலை. இந்த பேர் பாருங்கள், மதி கெட்டு போச்சுன்னு என்னாகும்? ஒன்றுமே கிடையாது. இந்த வனம் அப்படிப்பட்ட வனமாக. இந்த வனத்துக்குள்ளே யாரும் போக முடியாது, அனுமதியும் கிடையாது. ஒரு சில காலத்திற்கு முன்னால் இந்த வனத்திற்கு சென்ற ஒரு 20 அன்பர்கள் மலையிலேருந்து வெளியில் வரலையாம், உள்ள அந்த காட்டிலேருந்து வெளியில் வரலையாம். சில பேர் இந்த இடத்துக்கு போய் அவர்கள் இருக்கிறத மிகவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து அவர்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்களாம். என்ன காரணம்னா, ஏன் மதி கெடுகிறது அப்படின்னா, இந்த வனத்தை பற்றி சொல்லக்கூடிய காரணம் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய பல மூலிகைகள், பல செடி கொடிகள், அதில் நம்ம உராய்ந்து விட்டால் அது அந்த செடியோட சில இலைகள் நம்ம மேலே பட்டுடுத்து அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம எங்கே இருக்கோம் எதுவுமே தெரியாதான். மதி கெட்டான் சோலைன்னு அதனால தான் பேரான் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துக்குள்ளே போனால் வர முடியாதுங்கிறதுனால இந்த இடத்துல ஒன்று வச்சார். யாருமே பார்க்க முடியாத அளவில் பிரதிஷ்டை பண்ணினார்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரதானமானது இந்த 2 தான். பிரதானமான முருகன் அப்படின்னா இந்த 2 முருகன் தான். இந்த பூம்பாறை முருகன் கோவில்ங்கிறது இதனுடைய பழமை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறார்கள். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்கிற பல நடைமுறைகள், பல வழிபாடுகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொன்று தொட்டு காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலம், இந்த பூம்பாறை முருகப்பெருமான் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இது திருப்புகழ் பாடல் பெற்றது. அப்படின்னா அருணகிரிநாதர் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார். அருணகிரிநாதரே இந்த திருத்தலத்துக்கு பாடியிருக்கார் அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகள் ஓரளவு நம்மால் உணர முடியும்.
அருணகிரிநாதர் பல திருத்தலங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு, பல கோவில்களை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வராராம், இந்த இடத்துக்கு வராராம். இந்த பூம்பாறைக்கு வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்கிறார். அன்றைக்கு இரவு வேளை, ராத்திரி, இன்றைக்கி ராத்திரி. சரி, இன்றைக்கி ராத்திரி இங்கே நம்ம ஓய்வெடுக்கலாம், இந்த முருகப்பெருமான் ஆலயத்திலேயே ஓய்வெடுக்கலாம்னு பூம்பாறை முருகப்பெருமான் கோவிலில் தங்குறார். அருணகிரிநாதர் காலத்தில் கோவில்லாம் கிடையாது. கோவில்ங்கிறது இந்த முருகப்பெருமான் பிரதிஷ்டை ஆகியிருக்கிற இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அவ்வளோதான். எல்லாம் செடி கொடிகளாக இருக்கும். முருகப்பெருமான் மட்டும் பிரதிஷ்டை ஆகியிருக்கான். ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு சேர மன்னன் ஒரு இடத்தை கட்டினா, ஒரு கோவிலை கட்டினா அப்படிங்கிற குறிப்பும் காணப்படுகிறது. அந்த பகுதிக்குத்தான் அருணகிரிநாதர் வந்தார், இந்த கோவிலில் ராத்திரி தங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணகிரிநாதர் இந்த கோவிலில் தங்கியிருக்கார். அன்றைய தினம் இரவு தங்குகிறார். ஒரு வனாந்தர இடம்னு வச்சுங்களேன். ஒரு வனாந்தர இடம்னா நம்மெல்லாம் அங்கே தங்குறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் இன்றைக்கி பயம் இருக்கும். ஒரு 4 கதவு 4 பக்கம் சுவருக்குள்ளே பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஏதான ஒரு பாத்திரம் உருட்டுற சத்தம், ஏதான ஒரு சத்தம் கேட்டாலும் இன்றைக்கி நம்ம பயப்படுறோம். ஒரு காடு, எத்தனை வருஷம் முன்னாடி அருணகிரிநாதர் காலம் என்ன பாருங்கள், எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால்னு பாருங்கள். அந்த காட்டில் தன்னந்தனியாக படுத்து உறங்குகிறார். என்ன காரணம்? முருகப்பெருமான் இருக்கான். நம்ம மனசில் என்ன இருக்கணும்னா, தெய்வத்தின் மேலே எவர் ஒருவருக்கு நம்பிக்கை காணப்படுகிறதோ எந்த ஒரு காலத்திலும் எந்த கஷ்டமும் அவருக்கு வராமல் சம்பந்தப்பட்ட தெய்வமானது பார்த்து கொள்ளும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் நம்மெல்லாம் பயப்படுறோம், கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம். அதனால தான் நமக்கு எல்லாமே வருகிறது. எல்லாமே நீதான் அப்படின்னு முருகப்பெருமானிடம் ஒப்படைத்தவர் அருணகிரிநாதர். அவருக்கு முருகப்பெருமானை பற்றி தெரியும். நம்மால் என்ன பண்ண முடியும் அதுவும் அவருக்கு தெரியும். நமக்கு பாடச் சொல்லி கொடுத்தது, நமக்கு பாடுகின்ற ஆற்றலை கொடுத்தது முருகப்பெருமான், அவருக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசித்து கொண்டு வருகிறார். ஏன்னா முருகப்பெருமான் அவருக்கு இட்ட உத்தரவு திருப்புகழ் பாட வேண்டும். பல திருத்தலங்களின் பெருமை பலருக்கும் சென்றடைய வேண்டும். அதுக்காகத்தான் அவருக்கு அந்த பொறுப்பையே கொடுத்துருக்கார் முருகப்பெருமான். இங்கே படுத்து தூங்குறார். நல்ல நடு ராத்திரி, நல்ல நடு ராத்திரி. ஒரு அரக்கி வர, இவரை சாப்பிடலாம், யார்? அருணகிரிநாதரை சாப்பிடலாம், சம்ஹாரம் பண்ணலான்னு வரலாம். ஒரு அரக்கி வருகிறாளாம். அந்த அரக்கி வருகின்ற நேரம் இந்த அருணகிரிநாதர் அயர்ந்த உறக்கத்தில் காணப்படுகிறார். நல்லா தூங்கிட்டு இருக்கார். அப்போ அரக்கி வருது தெரியுமா? தெரியாது. ஆனால் பாருங்க, இவர் நம்பினார் இல்லையா முருகப்பெருமான், அவன்தான் நம்மளை காப்பாற்றுவான்னு நம்பி இந்த வனத்திலே உறங்கி கொண்டிருக்கிறார்லவ, முருகப்பெருமான் குழந்தையாக வருகிறானாம். ஒரு குழந்தையா வந்து இவர் மேல் ஏறி விளையாடுகிற போது அந்த அரக்கி குழந்தைய பார்க்குறா, இவரை பார்க்குறா. ஓ, இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சிறு குழந்தை இருக்கக்கூடிய இடம், இங்கே நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அரக்கியாகப்பட்டவள் மறைந்து விடுகிறாளாம். அருணகிரிநாதருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் ஒரு குழந்தை சுரூபமாக வந்து அருணகிரிநாதர் உடல் மேலே ஏறி விளையாடி அவரை காப்பாற்றி இருக்கிறார். இது அருணகிரிநாதருக்கு எப்போது தெரிகிறது? சற்று நேரம் கழித்து கண்விழித்த பிறகுதான் இத்தனை சம்பவங்களும் அவருடைய மனக்கண் முன்னால் வருகின்றன. அப்பத்தான் அருணகிரிநாதருக்கு தெரிகிறதாம். இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.